டீக்ளட்டரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அம்மா பல வருஷமா நெறைய பொருட்கள வீட்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. "அது எதுக்கும்மா?" அப்படின்னு கேட்டோம்னா, "அது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். அதனால வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல நம்ம மனசுல நெறைய சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள நெறைய அடைச்சு வச்சிருப்போம். ஸோ நம்ம வீட்டையோ, இல்ல மனசையோ, நெறைய தேவையில்லாத பொருட்களையோ, தேவையில்லாத சிந்தனைகளையோ போட்டு அடைச்சு வச்சிருக்கிறத நம்ம கிளட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அத ஒழுங்குபடுத்துறத நம்ம டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீக்ளட்டரிங் எப்படி வீட்ல இருக்க தேவையில்லாத பொருட்கள வெளியேற்றுறதன் மூலமா, புதிய பொருட்கள வைக்கிறதுக்கு அது இடத்த குடுக்குதோ, அதுபோல நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத அ அழுக்கு சிந்தனைகள நம்ம வெளியேற்றுவதன் மூலம், நமக்கு புதிய நல்ல சிந்தனைகளை உருவாக்குவதற்கு அது நமக்கு இடத்த குடுக்கும். இத எப்படி பண்றது? டீக்ளட்டரிங் எப்படி பண்றது? ஸோ நம்ம எந்த விஷயத்தையும், எந்த வேலையும் செய்தாலும் ஃபன்ஃபில்டா, மோட்டிவேஷனோட ஜாலியா பண்றதன் மூலியமா, ஒரு வேலைக்குள்ள பல வேலைகள், பல வேலைக்குள்ள பல பல வேலைகள் அப்படின்னு இல்லாம, எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது அத்தியாவசியமானது, எது நல்லது அப்படின்னு தேர்ந்தெடுத்து, அத செய்றதன் மூலியமா. "களவும் கற்றும் மற" அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே கத்துக்கணும். ஆனா எது தேவையோ, எது நல்லதோ அது மட்டுமே பண்ணணும். கடந்த கால நினைவுகள அசை போடுறதுனால எந்த பலனும் இல்ல. இத நம்ம டிப்ரஷன் சொல்லுவோம். இது ஒரு டிஸார்டர். ஸோ இன்னைக்கு நாள் உங்க கையில இருக்கு. அந்த நாள எப்படி பெஸ்ட் ஆக்குறதுன்னு யோசிங்க. அது இன்னைய நாளையும், நாளைய அ இ அ நினைவையும் உங்களுக்கு இனியதாக மாற்றிக் கொடுக்கும். இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது. ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லதொரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வோம். நான் நிர்மலா சிங்கராய, உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.